सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाह्निकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाह्निकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु। இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்கு. நான் வக்கீல் ஆயிட்டேன். டெய்லி ஏதாவது ஒன்று ஆகுது, கடைசியில் என்னதாம்மா ஆகும்? அவ ஒன்றும் ஆக மாட்டோமா, நாம தான் மெண்டல் ஆகும். தேன்மொழி, இன்னைக்கு நீ எப்படி இன்ஸ்பெக்டர் ஆனே? அது சார் இருங்க, கொஞ்சம் அசந்த அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் ஆயிட்டடா. ஹை, நீங்களா? ஏண்டி உனக்கு வேற தெரியுமா? ஏன் தெரியாம? ஏங்க கிணத்த காணோங்கிற கேஸ்ல இன்ஸ்பெக்டர் வேலையே வேணான்னு ட்ரெஸ்ஸ கழட்டி போட்டு போனீங்களே, இன்னும் நீங்க அதை போடவே இல்லையா? அதான் காலைல கோழியோ 5 மணிக்கு எழுந்துச்சு திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஒரு கிரிமினலை பிடிக்க போறேன். நந்தி மாதிரி வந்து சட்டை கழிச்சுட்டு ஐயா, இந்த சட்டைக்கு எனக்கு ராசி இல்ல. உங்ககிட்ட இருந்து எப்படி இவ கழட்டினா? அதை நான் சொல்றேன் சித்தி. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு யார் வம்புக்கும் போக கூடாதுன்னு நான் பாட்டுக்கு சிவனேன்னு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன்னா, அப்ப இந்த தாத்தா யார பார்த்தா தாங்க 2 மூட்டை நெல்ல ஒத்தியில தூக்கண்டா. சரி, இந்த ஆளு அங்கதான் ரோட்ல நின்னுட்டு இருந்தாரு. அப்போ என்னடி இது? ஃபிளாஷ்பேக். இந்த காக்கி சட்டியை பார்த்தா களவழைப்பை மட்டும் இல்ல, காக்கா கூட கக்கா போமுற. என்ன சார் சோறுங்க, கதர் சட்டை தான் நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது. கருப்பு சட்டை சுயமரியாதை வாங்கி கொடுத்தல, சிவப்பு சட்டை போராட்டத்தை கத்து கொடுத்ததுல. ஆனா அந்த காக்கி சட்டை தான் இந்த நாட்டையும் சட்டத்தையும் காக்க கத்து கொடுத்தல. இந்த காக்கி சட்டைக்குன்னு ஒரு மரியாதை உண்டுல, ஆனா இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வரலாறே இருக்குடா. ஓ, 3 முகம் படத்துல ரஜினிக்கு தச்ச டெய்லரும், வேட்டையாடு விளையாடு படத்துல கமலுக்கு தச்ச டெய்லரும் சேர்ந்து தச்சட்ட பாத்துக்கோ. அது எப்படி சார் ஒரு ஃபேண்ட 2 பேர் தைக்க முடியும்? வலது கால அவர்தான் தச்சான், இடது கால அவரும் தச்சான். அடிச்சோம்டா, கிண்டலா பண்ணுது. ஏல 2 டெய்லரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எனக்குன்னு ஸ்பெஷலா தச்ச சட்டை நல்லா இருக்கும். கேவலமா இருக்குன்னு சொன்னா கேட்கவா போறோம்? அடடடடா சார், இந்த யூனிஃபார்ம் உங்களுக்காக தச்சாங்களா இல்ல யூனிஃபார்முக்காக நீங்க பிறந்தீங்களான்னு ஒண்ணுமே புரியல சார். அவ்வளவு கச்சிதமா கம்பீரமா இருக்கு சார். உண்மையாவா சொல்ற? நிஜமா தான் சார் சொல்றேன். தங்க பதக்கம் சிவாஜி கணேசன், காக்கி சட்டை கமலு, காக்க காக்க சூர்யா, இவங்களுக்கெல்லாம் பிறகு இந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு தான் சார் ரொம்ப கச்சிதமா இருக்கு சார். எஸ். என்ன தொடுத? சூப்பரா இருக்கு. என்னையோ சொல்ற? இல்ல ட்ரெஸ். தேங்க் யூ.
எனக்கு வேணும். என்ன வேணும்? Dress வேணும். ட்ரெஸ்ஸா? ஆமா, ஏதாவது அழகா நல்லா இருந்தா அது எனக்கு தான் வேணும். கேட்டுக்க. ஏய், தூக்கி போட்டு மீச்சு விட தூத்து குடிச்சிடுவாமா. யார்கிட்ட பேச நீ? ஏய், ஏயா? ஆமையா குடியா? ஏய், முறை கையெழுப்புல ஒரு பொம்பளைன்னு பாக்க அது சுட்டு தள்ளிடுவாமா. என்ன யாரு தெரியுமா? என்கவுண்டர்ல நான் ஸ்பெஷலிஸ்ட். ஏய், குடியா? என்னத்தை குடுக்க சொல்ற? குடியா? எனக்கு வேணும். நான் கேக்குறேன்ல, போதுல இந்த குடு. அட ஏன் சார் பயப்படுறீங்க? நம்ம துப்பாக்கில இன்னைக்கு தான் தோட்டா இருந்தது. இன்னைக்கு காலை இல்லாமல போட்டு வந்த சுற்றா தாய் சொன்னா கேளுங்க. ஏய், இத பாரு, நான் உண்மையில சொல்வேன், நான் சுற்றுவேன். எனக்கு கோபப்பட்டு விடாத. கைடியா? அட கழட்டி கொடுங்க சார். கழுத்துறேன் கைடியா? கைட்டு. கழட்டுங்க சார். இப்படிதான். கழட்டுங்க சார் சீக்கிரம். இந்தாம்மா. ஏயா, இது வேற தனியா சொல்லணுமா? கைடியா பேண்ட். வேண்டாம், பப்ளிக் பார்க்க கேவலமா இருக்கு. விட்டு நீ பெரிய ஐஸ்வர்யா ராய் பறிச்சு கைட்டு. அட கழட்டு சார், சுட்டு போட போறா. கழட்டு சீக்கிரம். கைடியா? கழட்டு. Take it. கொடுங்க சார் சீக்கிரம். கொடுங்க. இதான் நடந்துச்சு. இன்ஸ்பெக்டர் Dress போட்டா அடக்க ஒடக்கமா ஸ்டேஷன்ல இருக்கணும். அதை விட்டுட்டு உங்களை யார் இந்த அம்மா கண்ணில் படுற மாதிரி ரோட்ல நிக்க சொன்னது? போலீஸ்காரம்னா 4 பேர் போத்தான் செய்வான். 4 தெரு போறதுக்கு நீங்க என்ன பிச்சைக்காரனா? அந்த டப்புன்னு அடிச்சோம்னா தெரியுமா? 4 பேர் போனதானே பொதுமக்களை பாதுகாக்க முடியும். நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸையே உங்களால பாதுகாக்க முடியல, இதுல பொதுமக்களை வேற பாதுகாக்க போறீங்களா? வேலைங்கிடும். சும்மா இருடி. இல்லைங்க, சின்ன வயசுல என் பொண்ணு அப்படித்தான். ஏதாவது பிடிச்சிருந்தேன்னு வைங்க, அடாவடித்தனமா புடுங்கிடுவா. நல்ல பழக்கம். இப்ப நான் ஆம்பளை போலீஸா இருக்க சரியா போச்சு. இதே பொம்பளை போலீஸா இருந்தா கொஞ்சம் நிலைமை நினைச்சு பாருங்க. கொஞ்சம் மோசம். என் ட்ரெஸ் கழட்டி கொடுக்க சொல்லுங்க. அவங்க அப்பா வந்துட்டுங்க, ட்ரெஸ்ஸை உடனே கழட்டி கொடுத்துறேங்க. அவங்க அப்பா ட்ரெஸ் எனக்கு எதுக்கு? எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும். ஏ ஹிம்சே, அவங்க அப்பா சொன்னாதான் அந்த பொண்ணு கேக்கு வரதா அப்படி சொன்னேன். நீ அவ அம்மா தானே, நீ சொன்னா கேட்க மாட்டாங்க. என்னது? என்ன பார்த்தா அம்மா மாதிரியே இருக்குது. எனக்கும் அவளுக்கும் ஒரு 5-6 வயசு வித்தியாசம் தாங்க இருக்கும். நான் இவளுக்கு அம்மா இல்ல, சித்தி. தலை விதிடா. ஓ அப்ப எப்ப வந்து சட்டை கழிச்சு கொடுத்து நான் போட்டுட்டு வேலைக்கு போவேன். அதுக்குள்ள வேற எவனாவது வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிட போறான். ஏமா அவங்க அப்பா எங்க தான் போயிருக்காரு?